கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியே நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஜீசஸ், உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே ஆணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அதுதானே ஆணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. தூயோனே உமக்கே. ஆமென் அப்பா. உம்முடைய வேதம் எங்களது உணவு ஐயா. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிழைத்திருக்கும்படி, எங்கள் ஆத்துமா பிழைத்திருக்கும்படி எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 29:7. ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். தி வாய்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமென். என்ன ஒரு அருமையான அந்த வார்த்தையை தாவீது எழுதியிருக்கிறார். தாவீதின் சங்கீதம் இது. ஆமென். அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஆமென். அப்படின்னா அக்கினி ஜுவாலைகளையே அது பிளக்குமா? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தம். ஆமென். அவர் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தையே அதிர பண்ணும். அல்லேலூயா. ஆமென். அது என்ன செய்யணும்னா கேதுரு மரங்களே முறிக்கும்னு சொல்லி இந்த சங்கீதம் 29 ஃபுல்லாக அவருடைய சத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே கூட கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், செங்கடலை பிளக்கும் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஆமென். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலையே பிளக்கும் அப்படின்னா என்ன ஒரு வல்லமையான சத்தம் அது. அது வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். அதனால தான் அங்கே சொல்லி செங்கடலை எப்படி பிளந்தான்னு சொல்லி நமக்கு தெரியும். யாத்திராகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 21ஆம் வசனத்தெல்லாம் எழுதியிருக்குது. ஆமீன். இன்னும் சங்கீதம் 106ஆம் வசனம் 9ல் அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாராம்? சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், வற்றி போயிட்டு. ஆமீன். இன்னும் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து ஆமீன் படகுல பிரயாணம் பண்ணும் பொழுது அலை கொந்தளிக்கும், படகு அலைவு படும் பொழுது அப்போ சீஷர்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? ஆமீன். அப்போ அவர் என்ன செய்தார்? காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமீன். அவருடைய சத்தம் அப்படி ஒரு வல்லமை உள்ளது. உடனே கீழ்ப்படிந்தது, உடனே அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்படி ஒரு வல்லமை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமீன். கர்த்தரை தங்களுக்கு சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்படி ஒரு பாக்கியத்தை பெற்ற சீரை பெற்ற ஜனங்கள் நாம். ஆமீன். அதனால் அந்த அப்பாவை நம்ம எவ்வளவாய் கொண்டாடணும், எவ்வளவாய் அவரை துதிக்கணும், எவ்வளவாய் அவரோடு நம்ம நெருங்கி கிட்டி சேரணும். ஆமீன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் பார்த்துருக்குன்னா கடலை என்ன செஞ்சு பிளந்து அவர்களை கடக்க பண்ணினார் சொல்லி சங்கீதம் 78:13 இருக்கு. அவர் ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். ஆமாம். இன்னும் சங்கீதம் 74:13 தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரம் 2ஆக பிளந்தது. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்க. அப்போ அன்றைக்கு மோசே
இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது அங்கே என்ன செய்வான், பார்வோன் மறுபடியும் இருதயம் கடினப்பட்டு துரத்தி கொண்டு வருவான். அப்போ அவங்களுக்கு நடுவில் என்ன இருக்குது, அதை கடந்து போக முடியாதபடி செங்கடல் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வாருன்னா, என்ன செய்வாருன்னா, உன் கோலை உயர்த்து கரத்தை நீட்டு, இவ்வளோதான் செஞ்சார். அவர் கையில் கோல் இருந்துச்சு, அதை உயர்த்தினார், கரத்தை நீட்டினார், செங்கடல் என்ன ஆயிடுச்சுன்னா பிளந்தது. ஆனால் பார்க்குற ஜனங்களுக்கு மோசே ஏதோ கோலை உயர்த்தினதுனால அப்படியே பிளந்துருச்சுன்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே கர்த்தர் தான் அங்கே என்ன செஞ்சார்னா, வசனம் எழுதப்பட்டிருக்கு, அவர் ரா முழுவதும் கீழ்காற்றை வர பண்ணினார் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர் என்ன செஞ்சாருன்னா, ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அல்லேலூயா. இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. செய்தது கர்த்தர், ஆனால் அங்கே மோசேயை பயன்படுத்துகிறார். ரா முழுவதும் அவர் என்ன செஞ்சார்னா சமுத்திரத்தை ஒதுக்கிட்டார். ஆனால் மோசே சிம்பிளாக என்ன பண்ணனா, கோலை உயர்த்தினா கரத்தை நீட்டினா, இவ்வளோதான். அதனால இன்னைக்கு மெஜிஷியன்லாம் என்ன பண்ணுறாங்க, மேஜிக் காட்டுறவங்களாம் ஒரு ஸ்டிக் வச்சுருக்குறாங்க. அல்லேலூயா. அதனால மெஜிஷியன்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டிக் வச்சுட்டு இந்த மேஜிக் செய்வாங்கல்ல, அது இதை பார்த்து தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அன்றைக்கு சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார். அவர் அதட்டினார், அது வற்றி போயிற்றுன்னு எழுதப்பட்டிருக்கு. இன்னும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது நமக்கு பரிச்சயமான வேத பகுதி. அப்போது ராஜா சொல்கிறாரு, பெரிய சிலையை உண்டாக்கி அதை வணங்கணும், அநேக காரியங்கள் இருக்கும், எத்தனையோ நாதஸ்வரங்கள், கிண்ணோரம், நாகஸ்வரம்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் ஒன்று கூட்டி அந்த வாசிக்கு சொல்லி தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும். யார் பணிந்து கொள்ளையோ அக்கினி ஜுவாலையில், எரிகிற அக்கினி ஜுவாலையில் தூக்கி போட்டுடணும். அல்லேலூயா. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க மாத்திரம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்புவிக்காவிட்டாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லைன்னு சொல்லி வைராக்கியமாக நின்னதுனால அந்த ராஜாவுக்கு கோபம் அதிகமாகி 7 மடங்கு அக்கினி. அக்கினி ஜுவாலை இப்போ எத்தனை மடங்கு, 7 மடங்கு பயங்கரமாக எரியுது. அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை தூக்கி கொண்டு போனாங்க பாருங்க. அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. தூக்கிட்டு போறவங்களை கொன்று போட்டது. என்ட்ரன்ஸில் தான் மேபி நின்று போட்டிருப்பாங்க. அவங்களையே அந்த அக்கினி பட்சித்ததுன்னா அவ்வளவு கடுமையான அக்கினி, 7 மடங்கு எரியுது. ஆனால் இந்த 3 புருஷர்களையும் என்ன எரிகிற அக்கினி சூளை நடுவில் விழுந்தார்கள். ஓரத்தில் நடுவில். அப்போ ஆனால் அந்த விழுந்த மாத்திரத்தில் ராஜா பிரமித்து எழுந்து பார்க்குற, 3 பேரை தானே போட்டீங்க, 4 பேர் விடுதலையோடு உலாவுகிறார்களேன்னு சொல்லியாமா, அவ்வளோ ஆச்சரியம் அவனுக்கு. அல்லேலூயா. அதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய சத்தம் அது அக்கினி ஜுவாலைகளையே பிளக்கும், 2ஆக பிளந்துரும். நடுவில் அவங்க இருக்கிறாங்க, 2ஆக பிளந்து அந்த நடுவில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவரோடு உலாவி வருகிறார்கள். நான் விசுவாசித்தேன். விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய சத்தத்தினால் அவரே அங்கே இறங்கி அக்கினி ஜுவாலையை பிளந்து அங்கே விடுதலையோடு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா உலாவினார்கள். அவர்கள் சால்வையில் ஸ்மெல் இல்லை, அவர் முடி கருகலை. எப்படி ஒரு வல்லமையான சாட்சி அவர்களுக்கு வர காரணம், அவங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினது. என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்படி ஒரு வல்லமை உள்ள அப்பா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவர் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அதனால் இந்த நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறபடியால் நம்ம என்ன செய்யணும், தேவனை கிட்டி சேரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். வேதத்தை என்ன செய்யணும். அன்றைய நாட்களில் பவுல் எபேசு பட்டணத்துலலாம் திறந்த வாசல் இருந்துச்சு, வசனம் விருத்தி அடைந்தது, வசனம் பரம்பி மேற்கொண்டது, இப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லை. இந்த நாட்களில் நம்மளே நம்ம நிதானிக்கணும். வசனம் முதலாவது நமக்குள்ளே பரம்பி இருக்கா, நமக்குள்ள அது மேற்கொள்ளுதா வசனம். வசனம் வார்த்தையை கர்த்தர் தானே. அல்லேலூயா. அதனால அப்பா எனக்கு ஒரு பாடல் கொடுத்தாங்க வார்த்தையை குறித்து. வார்த்தை அவர் வார்த்தை அது வல்லமையுள்ளதே, வார்த்தை அவர் வார்த்தை அது பரிசுத்தமானதே, ஆதியிலே வார்த்தை இருந்ததே, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததே, ஆதியிலே வார்த்தை இருந்ததே, அந்த வார்த்தை தேவனாயிருந்ததே.
வார்த்தை அது வல்லமையில் உள்ளதே. வார்த்தை அவர் வார்த்தை அது பரிசுத்தமானதே. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென். நேற்றுக்கு ஒரு மாதிரி, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி அப்பா இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாய் என்ற வார்த்தையின்படி. ஆமென். இந்நாட்களிலும் கூட கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. சங்கீதம் 23 நீங்கள் தயவாய் படிங்க. 29 அவருடைய சத்தத்தை குறித்து நீங்கள் தியானிச்சு பாருங்க. அன்றைக்கு எரேமியா சொன்னது போல் அந்த இருதயத்தில் உக்கல் உண்டாகும், எலும்புகள்லாம் அனல் பற்றி எரியும். அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது ஆமீன், அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமீன். அது இருபுறமும் கருக்குள்ளப்பட்டையும் அது அணுக்களையும் கணுக்களையும் பிரிக்கும். இதுதான் நம்மளை காப்பாற்றும். நம்ம வாழ்க்கையில் நம்ம படிக்கிற படிப்போ நம்ம வச்சிருக்கிற செல்வமோ நம்மளை காப்பாற்றாது. ஆமீன். இதுதான் நம்மளை காப்பாற்றாது. நமக்கு கொரோனா கற்றுக் கொடுத்ததில்ல, பணத்தை வாரி 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 இறைச்சி உயிரை காப்பாற்ற முடியல, இடமே இல்லை, குப்பை மாதிரி அள்ளி கொட்டினாங்க பீச்சில் கொண்டு போய். ஆமீன். அப்படி நம்ம பார்த்தோம்ல, அதுதான் ஒரு பாடம் நமக்கு. அப்போது நம்ம தப்பிச்சு அதான் வசனம் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, இதோ குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர் என்ன செய்ய முடியலன்னா அவரை அண்டி கொள்ளணும். அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தில் அவரோட கோபம் பற்றி எரியும். அவர் என்ன செய்யணும்னா அவரை முத்தம் செய்யும் பொழுது அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் வசனம் எழுதப்பட்டு, இயேசுவாகிய பேழைக்குள்ள இருக்கிறவங்க கர்த்தருடைய நாமம் பலத்து துருகும், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாய் இருப்பான். நம்ம அதனால இந்த வார்த்தையின்படி நாம மாத்திரமல்ல, நம்ம சொந்தங்கள், நமக்கு அருமையானவர்கள், நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரும், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மீட்கும்படி கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கலாம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆமென். எங்க தேவை நீங்க ஐயா, உங்களுடைய வார்த்தை ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தணும். இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.